ஸோ வணக்கம். இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸு கேரக்டர் ஸ்ட்ரீமில் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரீடரில் அடுத்த கிளாஸு ஸ்ட்ரிங் ரீடர். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ரீடர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிளாஸ் ஃப்ரம் ஜாவா ஐஓ பேக்கேஜ் which is used to read the character in the form of which is used to read the data in the form of character. ஓகே, இந்த ஸ்ட்ரிங் ரீடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ரீடர் அப்படின்ற கிளாஸை வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணோம். ஸோ த மெத்தட்ஸ் அசோசியேட்டட் வித் த ரீடர். ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். ஃபைல் ரீடர் பார்த்துருக்கோம், பஃபர்டு ரீடர் பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லா மெத்தட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரீடர் கிளாஸ் தான் நம்ம வந்து சூப்பர் கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங் ரீடரும் வந்து பார்த்திங்கன்னா which extends the reader class. So the methods associated with the readers are viable, accessible by the string reader. ஸோ இந்த ஸ்ட்ரிங் ரீடரில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கோட் பண்ணி காட்டுறேன். Class demo string reader. So public static string args கொடுத்தாச்சு. So which is used to read the string. அப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் தேவை. str equal to நான் எழுதுறேன் select is the beautiful city best. So this is the string. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை தான் நம்ம ரீட் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரிங்கை தான் நான் ரீட் பண்ண போகிறேன் யூஸிங் த ஸ்ட்ரிங் ரீடர். இந்த ஸ்ட்ரிங்கை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, செக் பண்ணிக்கிறேன். சாரி, ஜாவா சி. பர்ஃபெக்ட். ஸோ ஓகே, திஸ் இஸ் த ஸ்ட்ரிங். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ரீடர் அப்படின்ற ஒரு கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஓ பேக்கேஜில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸு ஸ்ட்ரிங் ரீடர். இதுதான் அந்த கிளாஸு. எஸ்ஆர் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ரீடர் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ விச் இஸ் கோயிங் டு டேக் த ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் ரீடர் கிளாஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வரும் பிகாஸ் விச் இஸ் நாட் இன்க்ளூடட் த பேக்கேஜ் அசோசியேட்டட் பேக்கேஜஸ் ஆர் நாட் இன்க்ளூடட். ஸோ ஸ்ட்ரிங் cannot find சிம்பிள் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் ரீடர் அப்படின்ற கிளாஸை நம்ம இன்க்ளூட் பண்ணல. ஸோ இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா java.io.string reader அப்படின்னு கொடுத்துட்டா போதும். ஸோ அதோட கன்செப்ட் கிளாஸ் வந்து பேக்கேஜ் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணுறேன். string reader.java. பர்ஃபெக்ட். ஜாவா டெமோ ஸ்ட்ரிங் ரீடர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குது. ஃபைன். ஸோ இதோட மெத்தட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ரீட் ஆஃப் அப்படின்னா இட் ரீட்ஸ். ரீட் ஆஃப்ன்றது வந்து ஏற்கனவே பார்த்தேன் இட்ஸ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்டீஜர். இட்ஸ் ஃப்ரம் த ரீடர் கிளாஸ். ஸோ ஜாவா பி java.io. ஸ்ட்ரிங் ரீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரீட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் அன் இன்டீஜர். ஸோ அது கண்டிப்பாக ஒரு இன்டீஜராக இருக்கும். நம்ம டைப் காஸ்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, அது இல்லாமல் ஸ்கிப்பு, ரெடி, நம்ம ஏற்கனவே பார்த்த மார்க் சப்போர்ட்டடு, மார்க் ரீசெட்டு, இந்த மெத்தட்ஸும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஓ பேக்கேஜில் இருக்க ரீடர் கிளாஸ் தான். ஸோ ரீடர் கிளாஸ் தான். ஸோ அதனால் மார்க் ரீசெட்டுக்கு க்ளோஸு, ஸ்கிப்பு இதெல்லாம் இங்கேருந்து தான் வந்து ஆக்சஸ் ஆகுது. ஸோ இதே மெத்தட் இது வந்து நம்ம அங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரீட் அப்படின்ற ஒரு மெத்தட் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் இந்த மெத்தடை வந்து காட்டிட்டேன். இப்போ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இங்கே நான் ஆக்சஸ் பண்ணுறேன். system.out.println sr.read அப்படின்னு நான் சொல்கிறேன். unsupported exception, unreported exception. ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுங்கள்.
க்ளோஸ் போட்டுக்கிறேன். ஸோ ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 32 அப்படின்னு ரீட் பண்ணியிருக்கு. ஸோ நான் அதை வந்து நான் டைப் கேஸ்ட் பண்ணுறேன் கேரக்டராக. ஸோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்பேஸ் எடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் தான் பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் செக் பண்ணிட்டேன். அது this time it will print yes. Could not string reader. Yes, it will print yes. சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைல் லூப் ஐட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஏற்கனவே எல்லா வீடியோஸ்லையும் நம்ம ரீட் பண்ணுறப்ப எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம காட்டியிருக்கோம். ஸோ அது வந்து மே நாட் பி a very big issue for you. So you got a very equivalent to SR dot read of not equivalent to -1. So as you are well versed with this kind of iteration, ஸோ இதெல்லாம் நீங்கள் தாராளமாக நிறைய முறை பார்த்துருப்பீங்க. ஐஓஸ்ட்ரீம்லேருந்து ரீட் பண்ணுறதெல்லாம் ரீடர்ஸ் கிளாஸஸ்க்கு எல்லாத்துக்கும் ரீட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதே முறையில் நீங்கள் வந்து இதை நீங்கள் ஐட்ரேட் பண்ணிக்கலாம். Perfect. Okay. Salem is a beautiful city in west of Tamil Nadu. Clear? Okay. So perfect. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஸ்கிப் கூட பண்ண முடியும். SR டாட் skip of 5. ஸோ let me check this. ஸ்கிப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5 கேரக்டர்ஸ் ஸ்கிப் பண்ண முடியும். Look, first 5 character is skip. So that's power of the method skip method. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். அதே போல் SR after the completion you have to close the method. So the reader வந்து க்ளோஸ் ஆகிடும். Okay, so this is also perfect working. Yes, good. Okay. ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், நான் வந்து இந்த மெத்தட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப ஸ்ட்ரிங் ரீடரில் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஃபைல் ரீடர் யூஸ் பண்ணுறப்ப இந்த கேரக்டர் பாருங்கள், கேரக்டர் அரேவை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பேசணும்ல. ஸோ அதுவும் நம்ம இங்கே பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் ஒரு கேரக்டர் அரே ஒன்று ஒரிஜினல் ஸ்ட்ரிங் இருக்குது, கேரக்டர் அரே ஒன்று நான் யூஸ் பண்ணுறேன். So this is the character array. So this is the original string, this is the string class. So these are all used to read the character string. இது க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் திஸ், ஸோ இதை கமெண்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு உங்கள் புரிதலுக்காக. நான் எப்படி வந்து ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். SR டாட் ரீட் ஆஃப் ARR.
ஸோ விச் இஸ் கோயிங் டு ரீட் த ஸ்ட்ரிங் ரீடர் அப்படின்ற கேரக்டர் ஸ்ட்ரீம்லேருந்து ரீட் பண்ணி அதை அரேயில் ஸ்டோர் பண்ணிடும் இந்த 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 கோட். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அரேவை பிரிண்ட் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லாம் ஏஆர்ஆர். ஸோ பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த அரேயில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த அரேவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் ஆல்ரெடி கமெண்டட். ஸோ இங்கே வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவுட்புட் பாருங்கள். பர்ஃபெக்ட். Perfect. Perfectly working. So this is the thing which is directly extracted from the character stream string reader and placed it in the arrayல place ஆயிடுச்சு. அங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெடி மெத்தட் யூஸ் பண்ணலாம். ரெடியாக இருந்தால் ரீட் பண்ணுங்கள், ரெடியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணலாம், மார்க் சப்போர்ட்டட் கேட்கலாம், மார்க் பண்ணலாம். இது அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். பாருங்கள், இது அத்தனையும் பார்த்திங்கன்னா மார்க் சப்போர்ட்டடு கேட்கலாம். மார்க் சப்போர்ட்டடு பற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் நடத்தினேன். பஃபர்ட் ரீடர் அப்படின்ற ஒரு கிளாஸில் மார்க் சப்போர்ட்டடு மார்க் ரீசெட் எப்படி யூஸ் பண்ணுன்றதை தெளிவாக கடந்த வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஓகே, ஸோ ரெடி வந்து பார்த்திங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் த பூலியன் இஃப் த ஃபைல் இஸ் ரெடி ஆர் நாட். ஸோ ஸ்கிப் பற்றி எப்படின்றத நான் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மெத்தடு யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த மெத்தடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங் ரீடர் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் பண்ணணுன்றது அத்தனை மெத்தடையும் இங்கே லைவாக டெமோ பண்ணியிருக்கேன். ஸோ மேலும் அடுத்த ரீடர் கிளாஸ் பற்றி பார்க்குற வரையும் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.